அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு நுணுக்கமான பதிவு தான். நுணுக்கமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் ஸ்தானாதிபதி இருக்கும். அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஒரு கூட்டம் நிரம்பி வழியணும். அரசாங்க வேலை பார்க்குறோம், அன்னைக்கு போனால் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், சங்கடங்கள் இல்லாமல் இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். அப்ப நம்ம லக்கணத்திற்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானாதிபதி. இந்த தொழில் ஸ்தானாதிபதி ஒரு ஃபுல் கண்ட்ரோல்ல ஒருத்தர் கையில் தான் இருப்பார். இப்ப சூரியனுடைய வீடு, சிம்ம வீடு தொழில் ஸ்தானாதிபதி ஆகிட்டா சூரியன் தான் அது கண்ட்ரோல். அதுக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்டதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக வந்தால், சூரியனாக வந்துருச்சு, தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக வந்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா, எள்ளுருண்டை சாப்பிடணும், எள்ளு சாப்பிடணும், எள்ளு பொடி சாப்பிடணும். யாராவது உங்களுக்கு கீழ் மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் எதிர்பார்க்கிற ஒரு நபர் உங்களிடம் என்ன சொன்னா உங்களுக்கு பணிவா இருப்பார். ஐயா ஒரு டீ வாங்கி தாங்க அப்படின்னாலோ, ஐயா ஒரு டீ வாங்கி தருவார் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் அவருக்கு கண்டிப்பா ஒரு டீ வாங்கி கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்னா, எள்ளுருண்டை சாப்பிட்டே ஆகும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, முதல் தடவை வேலை செய்யாது. ஓப்பனாவே சொல்லுறேன். தின்னு பார்த்துட்டு வந்தேன் சார், நீங்க ரெகுலரா, ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷனை நீங்க மாற்ற முடியாது. ஒருத்தர் ஸ்டாண்டர்ட் பொசிஷனை மாற்றுவீங்களா? உங்களை 10ஆம் இடத்தை நீங்க மாத்திர முடியுமா? முடியாது. அப்ப தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக நீங்கள் தினமும் எள்ளுருண்டை சாப்பிட்டு ஒரு கீழ்மட்ட தொழிலாளிக்கு ஒரு சின்ன உதவி ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்கள் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனாக கடக வீடாக தொழில் ஸ்தானாதிபதி கடக வீடாக வந்தால் கண்டிப்பாக என்ன சொல்ற, நீங்கள் இயற்கையாக செய்யப்பட்ட ஒரு இனிப்பு, கடைகளில் உங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்குமோ அந்த இனிப்பை ஒன்று சாப்பிடணும். மனைவிக்கு என்ன சொன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனாக விட்டால் மனைவிக்கு டெய்லி ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அப்ப ஸ்வீட் வாங்கி கொடுக்கும் போது அங்க தொழில் ஸ்தானாதிபதி வலிமையாகி விடுவார். தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும், பொருளாதார வலிமை இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயாக வந்தால், தொழில் ஸ்தானாதிபதி ஒருத்தருக்கு செவ்வாயாக வந்தால் அவர் டெய்லி என்ன சொல்லணும், கோதுமை தோசை சாப்பிடும். கோதுமை தோசை சாப்பிடுங்க. கோதுமை தோசை சாப்பிட்டுட்டு உங்க அப்பா உயிரோடு இருந்தார் என்று சொன்னால் அவரை வணங்குங்கள். உங்க அப்பா என்ன சொன்னார், சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவரை பார்த்து என்ன சொன்னா, நீட்டா கும்பிட்டுட்டு வாங்க, ஐயா நீங்க தொழிலுக்கு போறேன், நல்லபடியா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செயலாக்கம் பண்ணணும். தொழில் ஸ்தானாதிபதி புதனாக இருந்தால் நீங்கள் என்ன சொன்னா, டெய்லி என்ன சொன்னா எதற்கில்லையா பால் பொருட்கள், பால்கோவா, பால்கோவாவை நீங்கள் என்ன சொன்னா சாப்பிடலாம். அப்ப பால் பொருட்களை சாப்பிடலாம். சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த பால்கோவா என்பது பாலில் செய்யப்பட்டு, சந்திரன் என்று சொன்னால் பால்கோவாவை டெய்லியும் ஒன்று சாப்பிடுங்க. தொழில் ஸ்தானாதி மிதனம் கன்னியாக விட்டால் நீங்கள் என்ன சொன்னா, தாயை காலை தொட்டு வணங்குங்கள். தாய் இல்லை என்று சொன்னால் தாயோடைய படத்தை கையில வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக தொழில் ஓட ஆரம்பிச்சிடும், உறுதியா ஓட ஆரம்பிச்சிடும். தொழில் ஸ்தானாதிபதி குரு தனுசு மீனமாக விட்டால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக எள்ளுருண்டை சாப்பிடணும். எள்ளுருண்டை உறுதியாக சாப்பிடணும், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப எள்ளுருண்டை சாப்பிட்டு யாருக்காவது என்ன சொன்னா, உங்களுக்கு கீழ்மட்டத்தில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி, உணவாகவோ ஒரு டீயாகவோ ஒரு வடையாகவோ வாங்கி கொடுத்தால்
உங்களுடைய தொழில் ஸ்தானம் வந்து செழிப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனாக வந்தார். ஒருவருக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம், பாசிப்பயிறு சாப்பிடணும். தொழில் ஸ்தானாதிபதி வந்து சுக்கிரனாக வந்து விட்டால் பாசிப்பருப்பு சாப்பிடுவது மிக 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 நல்லது. பாசிப்பருப்பு தானம் பண்ணலாம். பாசிப்பருப்பு தானம் பண்ணலாம். நல்ல நண்பர்களுக்கு வந்து என்ன சொன்னா ஏதாவது வந்து பாசிப்பருப்பே வாங்கி கொடுக்கலாம். நல்ல நண்பர்களுக்கு வந்து என்ன சொன்னா உண்மையான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நண்பர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம். இது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வலிமைப்படுத்தும். தொழில் ஸ்தான அதிபதி சனியாக வந்தால் கண்டிப்பாக மனைவிக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க, நீங்களும் ஸ்வீட் சாப்பிடுங்க. இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தொழில் ஸ்தானம் அங்க போனீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் சந்தோஷமாக இருக்க, இப்போ தொழில் ஸ்தானத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்க தொழில் ஸ்தானத்திற்கு வந்தவங்களுக்கு என்ன சொன்னான்னா, நான் மேற்சொன்ன உணவுகளை நீங்கள் கொடுத்து அளவலாவினீர்கள் என்று தனியா வந்து தொழில் வச்சிருக்கிறவங்க, இல்ல அலுவலகத்துக்கு வேலைக்கு போறவங்க அந்த உணவுகளை சாப்பிடலாம். இது எங்க சாஸ்திரத்தில் சொல்ற, சாஸ்திரத்துல எல்லாம் வந்து என்ன சொல்ற, சாஸ்திரத்துல இருந்து நம்ம எடுக்கணும். இது ஒரு இடத்துல இருக்கு. அதை எப்படி வந்து என்ன சொல்றான்னா வந்து இட்லியை வந்து என்ன சொல்றான்னா எப்படி வந்து என்ன சொல்ற உப்புமாவாக்கணும், இட்லியில எப்படி மிளகா பொடி போட்டு இது பண்ணணும், இட்லியில லேசா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி வந்து ஒரு கிண்ணத்துல வச்சு எப்படி பரிமாறினால் இட்லியும் வந்து என்ன சொன்னா வித்தியாசமான டேஸ்ட் உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு இடத்துல இருக்கு. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க தேடி கண்டுபிடிச்சு வந்து என்ன சொன்னா மனதளவில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். எல்லாமே ஜோதிட சித்தாந்தத்துக்குள் இருக்கின்ற அற்புதமான விஷயங்கள் தான். இதெல்லாம் இலகுவாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அப்ப இலகுவாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் எல்லோரும் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.